சிறு மற்றும் பெருதொழில் செய்பவர்கள் தன்னுடைய வாடிக்கையாளர்கள் யார் என்பதை பற்றியும் அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை பற்றியும் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் என்கிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். நம்முடைய கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் சில வாரங்களாக தொடர்ந்து இந்த வியாபாரிகளுக்கான உளவியல் ஆலோசனை இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உளவியல் ஆலோசனை ஒரு உளவியல் நிபுணர் எதுக்காக இவங்களுக்கு வியாபாரிகளுக்கு சொல்லணும் அப்படின்னு முதல்ல உங்களுக்கு தோணலாம். பல நேரங்களில் கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இண்டஸ்ட்ரியில் போயிட்டு, இந்த மாதிரி சைக்காலஜிஸ்டாக இருந்து என்ன பண்ணுறீங்க, உளவியல் ஆலோசனை இவங்களுக்கெல்லாம் எதுக்கு தேவை அப்படின்னு. மனிதர்களை புரிந்து கொள்ளணும்னா உளவியல் அவசியப்படுது. மனங்களை புரிந்து கொள்ளுதல் உளவியலோட வேலை. மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் புரிந்து கொள்ளப்படுகிறார்களோ வியாபாரத்திலையும் புரிந்து கொள்ளப்படுகிறார்கள். எப்படி? வாடிக்கையாளர் ஒரு மனிதர். வாடிக்கையாளர்களை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அங்கே ஒரு உளவியல் தேவைப்படுது. ஒரு சின்ன அளவில் எடுத்துக்கோங்களேன். அதாவது 10 பேர் நிற்கிற இடத்துல ஒரு ஆட்டோக்காரர் வராரு. ஆனால் யார் ஆட்டோவை பிடிப்பாங்க, யார் பிடிக்க மாட்டாங்கங்கிற உளவியல் அவருக்கு தெரியும். அதனால கிட்ட கேட்பார், சார் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், மனித மனங்களை எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம இதை நாங்கள் தேர்ந்த முறையில் இதுக்காகவே படிச்சுட்டு வந்ததுனால உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம். வியாபாரிகளுக்கு எந்தெந்த இடங்களில் உளவியல் தேவைப்படுதுன்னா குறிப்பாக 2 இடங்களில் சொல்லலாம். அதாவது மனிதர்கள் அதிகமாக தேவைப்படுகின்ற இந்த 2 இடங்கள். ஒன்று என்ன கேட்டால் பணியாளர்கள். அதனால தான் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மனித வளத்தில் அதிக அளவில் இன்றைக்கி உளவியலை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது என்னென்னா சந்தைப்படுத்துதல், விற்றல், அதாவது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். முழுக்க மனிதர்களை பற்றிய விஷயம் இது. இதில் ஒரு பக்கம் இது நீங்கள் வியாபார நிர்வாகம், அதாவது நிதி, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கடைசியாக போய் சேர்றது யாருன்னு கேட்டால் மனுஷங்க கிட்ட தான் போகுது. ஒரு சேவையாக போகுது, பொருளாக போகுது. ஆனால் போய் சேர்ந்து அவன் திருப்திப்பட்டாதான் திரும்ப என்ன தொழில் நடக்குது. அப்போ திருப்திப்படுதல் அப்படிங்கிறது உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயம். கொடுக்குற காசுக்கு திருப்தி இருக்கா அவனுக்கு, தொடர்ந்து நம்மக்கிட்ட வருவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உளவியல் அடிப்படை ரொம்ப முக்கியமானது. ஒன்றும் இல்லைங்க, சின்ன விஷயம். டார்கெட் குரூப்புன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். உங்களுக்கான வாடிக்கையாளர் யார்? நீங்கள் சொல்லலாம் எல்லாருக்கும் தெரியாத அது அடிப்படை தானேன்னு. பல நேரங்களில் தெரியாமல் போயிடும், தவறுகள் இழைப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம யாருக்காக நம்ம செய்கிறோங்கிறத கொஞ்சம் மறந்து போய் ஏதாவது ஒன்றை மாறும் பொழுது கிடைக்கும் தோல்விகளில் தான் நம்ம சரியாக புரிஞ்சிக்கல, நம்மளுடைய இவங்களை வாடிக்கையாளரை நம்ம புரிஞ்சிக்கல அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இது எந்த விஷயம், அரசியல் கட்சியாக இருக்கும், சினிமாவாக இருக்கலாம், இதுவாக வியாபாரமாக இருக்கலாம், ஊடகமாக இருக்கலாம். ஒரு தோல்வி வரும்பொழுது என்ன அர்த்தம்னா நம்ம கொடுக்குறத வாடிக்கையாளர் நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா அவர்கள் தேவை வேறு என்னமோ அப்போது இல்லையா? ஒன்றும் கிடையாதுங்க. பெரிய உச்ச நடிகர்னு சொல்கிறோம் ஒருத்தரை, ரொம்ப உச்ச நடிகர், அவருடைய படங்கள் அவர் நின்னாலே போதும் அப்படின்னு வியாபாரம் பேசப்படுது. ரொம்ப இதுவாக அவங்க அதாவது என்ன நினச்சாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கட்டுரை தொடர் வந்ததே கிடையாது. எழுதுறது யாருன்னா தமிழ்நாட்டிலேயே மிக 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 அதிகமான அளவுக்கு கவர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு மனிதரால் எழுதப்படுது. அவருடைய சொந்த வாழ்க்கை வரலாறு எழுதுகிறாரு. அப்படின்னா அடுத்த இதழ் பிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்லி 2 மடங்கு அச்சடித்தாங்களாம். 2 மடங்கு அச்சடித்து எல்லா இடங்களிலையும் அதிகமான அளவுக்கு விற்பனை ஆகும்னு. ஆனால் போன வேகத்திலேயே பாதி இதழ் திரும்பி வந்துடுச்சு, விற்பனை ஆகலை. அப்போ தான் அவங்க சொன்னாங்களாம், என்ன நிர்வாகிகள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, எம்ஜிஆருடைய படத்தை பார்க்கின்ற ஆட்கள் வேறு, எம்ஜிஆருடைய படத்தை பார்க்குறவங்க வேறு, புத்தகம் படிப்பவர்கள் வேறு. எம்ஜிஆர் படம் பார்க்குறவங்க எல்லாம் ஆனந்தவிடன் பத்திரிக்கை வாங்கி படிக்கிறவங்க கிடையாது. படத்தை பார்த்து கை தட்டுறவங்க அதை வாங்கி பத்திரிக்கையை வாங்கி படிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற அழகாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா பழையபடி அச்சடிக்க ஆரம்பித்தாங்களாம். இதுதான் நான் சொல்கிற விஷயங்கள். அதாவது நம்ம கொடுக்குறோம், நம்முடைய வாடிக்கையாளர் தான், தொடர்ந்து கொடுக்குறோம், ஆனால் நம்ம தவறு இழைச்சிருவோம். இது எல்லா இடங்கள்லையும் நடக்கிற விஷயங்கள். நம்ம ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் ஜெராக்ஸ்னு ஒரு நிறுவனம்,
அச்சடிக்கக்கூடிய ஒரு இன்றைக்கி வந்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்னென்னு கேட்டால் நகல் எடுக்கக்கூடிய ஒரு இயந்திரம் அது, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி ஜெராக்ஸுங்கிறது நகல் எடுக்கிற இயந்திரத்துக்கு கிட்டத்தட்ட சினானிம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் ஏதாவது வேணால் நீ போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜெராக்ஸ் நிறுவனம் வளர்ச்சி அடைந்த பிறகு என்ன பண்ணுச்சுன்னா, நம்மளும் ஒரு இது கணினி ஒன்று நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிசி அவங்க அதுக்குள்ளே இறங்கினாங்க. பிசி மார்க்கெட்டில் வெளியில் ஜெராக்ஸ் அப்படின்னு பிசி வந்தது, யாருமே வாங்கலை. ஏன்னா அந்த பேருடைய பிரபலம் என்னென்னு கேட்டால் ஜெராக்ஸ் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நகல் எடுக்கிறவங்க. அவங்க எதுக்குப்பா பிசிலாம் போடுறாங்க, அதெல்லாம் சரியாக இருக்காது. மக்கள் மனசை வந்து ஸ்டீரியோ டைப் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை இவர் தான் செய்வார், இந்த பிராண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதிலிருந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரம் மாறுவது கிடையாது. இதுதான் உண்மை. அதனால் என்ன செய்யணும் கேட்டால், தொழிலதிபர்கள், தொழில் நடத்துபவர்கள், சந்தையில் இருப்பவர்கள் வாடிக்கையாளருடைய மனநிலையை புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் இன்னொரு சிக்கல் வேறு இருக்குது. வாடிக்கையாளர் மனசும் மாறிக்கிட்டே இருக்குது, ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. 10 வருஷம் முன்னாடி கேட்டது வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடியது கேட்டது வேறு. அப்போ என்ன அர்த்தம், தொடர்ந்து வாடிக்கையாளருடைய மனதை புரிந்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாகிறது. நேற்று நம்ம கொடுத்தப்போ வாங்கிக்கிட்டாங்க, இன்றைக்கி அதே கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து கொஞ்சம் மாறி போயிட்டாங்க. சரி, நேற்று அவங்க கேட்காத நம்மளாக கொடுக்கலான்னு கேட்டால், நான் கேட்டது கொடு, நீ என்ன இல்லாததெல்லாம் கொடுக்குற, நான் ஒன்று இதுக்காக உங்ககிட்ட வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போது எந்த இடத்துல மாற்றி கொடுக்கணும், எந்த இடத்துல தொடர்ந்து அதையே கொடுக்கணும், வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு முறையும் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறதே இன்றைக்கி முக்கியமாக போகுது. தொடர்ந்து அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. முன்றைக்கு அதாவது முன்ன வந்து சந்தை மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப காலம் கழித்து தான் மாறும். ஆனால் இன்றைக்கு சந்தை மாற்றம் நொடி பொழுதில் மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி காலையில் எழுந்தால் சந்தை எப்படி இருக்குன்னு தெரியாது, அதுதான் நிலைமை. அப்போது தொடர்ந்து மக்களின் மனதை, வாடிக்கையாளருடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா இது வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். கோடிக்கணக்கான ரூபாயை பணம் போட்டு முதலீடு பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க வாடிக்கையாளர் மனதை புரிந்து கொள்ளுதல் மிக அவசியம். அதனால் வாடிக்கையாளர் உளவியல் அவசியமாகிறது. தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வாரம்.